அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. இந்த வாரம் நடைபெற்ற பரமக்குடி ஆட்டுச்சந்தை. பரமக்குடி ஆட்டுச்சந்தை பொறுத்தளவில் புதன்கிழமை சரியாக ஒரு 12 மணிக்குனா குட்டி இறங்கிடுது. இப்போலாம் ஒரு 12 மணிக்கு புதன்கிழமை மதியம் 12 மணிக்கு இறங்கி சாயந்தரம் ஒரு 7 மணி 7:30க்கு 7 மணிக்கெலாம் முடிஞ்சிடுது சந்தை. அந்த புதன்கிழமை இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா செம்பரி மட்டும்தான் இறங்கும். வெள்ளாடு அவ்வளோதான் இறங்காது. வெள்ளாடு சந்தை வந்து வியாழக்கிழமை காலையில் ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 9 மணி முடிய வெள்ளாட்டு சந்தை இறங்கும். ரொம்ப பேர் கேட்குறாங்க, அண்ணா நான் புதன்கிழமையே வந்தால் வெள்ளாடு எடுக்கலாமா அப்படின்னு. புதன்கிழமை வந்தால் செம்பரி மட்டும்தான் எடுக்க முடியும். ஒரு சில வெள்ளாட்டு குட்டிகள் இறங்கும். அதிகமான வெள்ளாட்டு குட்டி இறங்காது. இந்த மாதிரி மயிலாம்பாடி செம்பரி மட்டும்தான் புதன்கிழமை இறங்கும். பகல் மதியம் கரெக்டாக ஒரு 3 மணிக்குனா சந்தையில் வந்து குட்டிகள் அதிகமான இறங்குற டைம். கரெக்டாக 12 மணிக்கு சந்தை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு 2 to 3, 4 அந்த மாதிரி டயத்தில் குட்டிகள் அதிகமாக இறங்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்தால் மயிலாம்பாடி செம்பரியும் குட்டி ஆடு ஒரு கிடா கிடக்கு. கிடா பார்த்திங்கன்னா நல்ல கிடா, பல்லு சேர்ந்த கிடா. ஆனால் விலை கம்மியாக தான் கொடுத்தோம். ஆடு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கேட்டாங்க. ஆடோட விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சந்தையை பொறுத்தவரை செம்பரி ஆட்டோட விலை கம்மியாக தான் இருக்குது. பல்லு சேர்ந்த ஆடு இதாக இருந்ததே வந்து ஆச்சி ஆடாக இருந்தால் 20க்கு மேலே தான் வாங்க முடியுது. குறைச்சி வாங்க முடியல பல்லு சேர்ந்த ஆடாக இருந்துச்சுன்னா. செம்பரியும் குட்டியை பொறுத்தவரை இந்த வாரம் சந்தை கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு. குட்டிகள் அதிகமான இறக்கங்கள் இருந்துச்சு. வளர்ப்பு குட்டிகள் அதிகமாக இறங்குச்சு. ஓரளவுக்கு கொம்பு குட்டிகள்லாம் அதிகமாக இறங்குச்சு. அதே மாதிரி வளர்த்து பண்ணக்காரங்களும் கொண்டு வந்து ஒரு சில குட்டிகள் விற்கிறாங்க, அதுவும் இறங்குச்சு. இது நம்ம கொண்டு வந்த குட்டி ஆட்டில் இருந்த குட்டி தான். 12,100 இருந்துச்சு. அவங்க தான் வாங்கினாங்க, வாங்கி இது குட்டி வைக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் வாங்கினாங்க. எல்லாமே கிடா குட்டி. ஒரே ஒரு புருவ குட்டி இருந்துச்சு. புருவ குட்டியை ஒதுக்கிட்டு கிடா குட்டியை மட்டும் வாங்கினாங்க. 12,100 100 வந்து வேறு ஒருத்தருக்கு, 12 ரூபா நம்மளுக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டிகள் தீரவும் செய்யும். வேறு இந்த தரவு வச்சு வருவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் குட்டிகள் அதிகமாக நீங்கள் வந்து வாங்க, நீங்களே வந்து குட்டியை பார்த்து நீங்களே எடுக்கிறது ஒரு நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அந்த தரவுக்காரங்களை கூப்பிட்டு வரும்போது அது விற்கிறவங்களுக்கும் சங்கட்டமாக இருக்குது, வாங்குறவங்களுக்கும் சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா தரவுக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கிட்டும் வைப்பாங்க, அங்கிட்டும் வைப்பாங்க, இங்கிட்டையும் வைப்பாங்க, இங்கேயும் வைப்பாங்க. அப்போ இங்கேயும் வைக்கையில் அந்த தரவுக்காரங்களை கூட்டிகிட்டு வந்தாவே உங்களுக்கு விலை ஏங்கி தான் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்களே வந்து கேட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அனுசரித்து குட்டிகள் வாங்கலாம். பரமக்குடியை பொறுத்தவரை மயிலாம்பாடி தான் இந்த மாதிரி நல்லா ஒரிஜினல் மயிலாம்பாடி தான் இறங்கும். வளர்ப்புக்கு மயிலாம்பாடி குட்டி அருமையான குட்டி. நம்மளுமே பண்ணையில் எடுத்து விட்டுருக்கோம், நம்மளும் பண்ண வச்சுருக்கோம். அருமையான குட்டி வளர்ப்புக்கு நல்ல குட்டிகள் மயிலாம்பாடி நல்லா எந்திரிக்குது, நல்லா இதாக இருக்குது. இந்த பொட்டுக்குட்டிகளை காட்டிலும் மயிலாம்பாடி நல்ல விலைக்கு விற்கும். இங்கே பரமக்குடியை பொறுத்தவரை பொட்டுக்குட்டிகள் அதிகமாக இறங்காது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செட்டு பொட்டுக்குட்டி மட்டும் இதுக்கு வந்திருக்கும், பார்த்தா தெரியும். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்காரவங்க ஒரு 2 வண்டி பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்து அவங்களே பரமக்குடியில் இருக்கிற அந்த குட்டி ஃபுல்லாக ரொம்ப குட்டி வாங்கினாங்க. ஒரே ஊருக்காரங்க என்ன சொன்னாப்புல, ஒரே ஊர் தானே நாங்கள்லாம் 2 வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஆளாள் தனித்தனியாக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. ஆளுக்கு 30 குட்டி 20 குட்டி அந்த தனியாக வாங்குகிறோம்னே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எப்படி போனாலும் ஒரு 200 குட்டிக்கு நெருக்கி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வண்டி ஃபுல்லாக லோடி வச்சு பெரிய வண்டியாக குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான குட்டி. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமான குட்டிகள் இறங்கும். நம்ம வந்து சந்தை வந்து கரெக்டாக ஒரு 4 மணிக்கு இல்லை கொஞ்சம் அன்னைக்கு. அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவு குட்டியை கவர் பண்ணியிருக்கோம். மித்த நாளில் கொஞ்சம் லேட்டாக போனதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா மதிய டயத்தில் வந்து குட்டி இறங்கும்போது உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. இது நம்ம தம்பி குட்டி தான் வெளியே கொண்டு வந்தாப்புல. 12,500 குட்டாப்புல. புருவ குட்டியும் கிடந்துச்சு, கிடா குட்டியும் கிடந்துச்சு. புருவ குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 11 புருவ குட்டி, 12 கிடா குட்டி. நல்ல உயரம் தரமான குட்டி. ஒரு 2-3 குட்டிகள் கொஞ்சம் வாடல்னால் எப்படின்னா முடுமுடுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் பிடி பத்தாது. வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. வளர்ப்புக்கு இப்படி கொஞ்சம் இறக்கமான குட்டிகளை வாங்கினா தான் கொஞ்சம் நம்ம தீவனம் வைக்கிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குட்டியெல்லாம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மயிலம்பாடி, நல்லா ஒரிஜினல் கொஞ்சம் வாடலாக தான் இருந்துச்சு குட்டி. நல்லா கொம்பு குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்க போதே. நல்லா கொம்பு குட்டி. ஒரு அண்ணன் ஒருத்தர் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாப்புல கவர் பண்ணிவிட்டு. இன்னொருத்தர் வாங்கினாப்புல குட்டிக்கு விலை வச்சாப்புல. அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். தம்பி கொஞ்சம் லேட்டாக நம்ம பார்ட்னர் தான் வரும். கொஞ்சம் லேட்டாக குட்டி வந்து கொண்டு வந்துட்டாப்புல. விற்கலை, விலை சொல்ல தெரில. குண்டக்க சொல்லி விற்காமல் ரொம்ப நேரம் போட்டாப்புல. எல்லாம் பெரிய குட்டியாகவும் 18,000 சொல்லவும் யாரும் வளர்ப்புக்காரங்க எடுக்கலை. கடைசியில் பார்த்தா 12,500 நான் தான் போய் தீர்த்து விட்டேன். சந்தை கிளையிற டயத்தில் ரொம்ப லேட்டான டயத்தில். அப்போயுமே 13க்கு தான் முன்னாடி கேட்டிருக்காங்க. அவங்களாம் குட்டி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி கேட்டால் விட மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. 13,500 14 தான் வெட்டியிருப்போம். அவர் 18 சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. அதனால் நாங்கள் கேட்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அந்த அண்ணன் ஒருத்தர்லாம். நல்ல குட்டிங்க. அதான் இங்கே நம்ம கறிக்கடைக்காரங்களுமே ஒருத்தர் திட்டினாப்புல. 12,500 அங்கே கொடுத்ததுக்கு எங்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல தெளிவான குட்டிகள் தான் குட்டியை பொறுத்தவரை. ஆனால் கறிக்கு கொஞ்சம் கறிக்கு கடைக்கு கொஞ்சம் பத்தாத குட்டிகள். வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி எல்லாம் கொம்பு குட்டி.
அதான் நான் கூட சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அவனை போயிட்டு அவர் வாங்கி அவர் குறி போட்டு இது பண்ணாப்புல. குட்டி வாங்கினாவே அந்த மாதிரி குறி போட்டுருவாங்க. அவர் குறி போடுறாப்புல இருக்கீங்களா, அது போய் குட்டி குறி போட்டுருவாங்க. தம்பி அந்த பொட்டு வச்சே தம்பி அவன் அடையாளத்துக்காண்டி வச்சுட்டு வந்தான். நம்ம இப்போ நம்ம கூட எப்பயுமே கூட இருக்கிறவன் தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு இதான் வந்து செம்பரி குட்டி அவன் ஃபஸ்ட்டு டைம் எடுத்துகிட்டு வந்து விற்க கொண்டு வந்திருக்கான், வாங்கிட்டு வந்து. அதனால் அவனுக்கு விலை சொல்ல தெரியல. டக்குன்னு என்கிட்ட நேற்று அடித்து கேட்டான். நான் குட்டியை பார்க்கல, அவன்கிட்ட எவ்வளோதுனே சொல்லலாம், இவ்வளோக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னான். நான் குட்டியை பார்க்கல, பார்த்து அனுசரித்து சொல்கிறா, அப்பாட்ட கேட்டுட்டு விலையை சொல்கிறான்னு சொன்னேன். அப்பாவும் வந்து குட்டியை பார்க்குறவங்கள அப்பா தனியாக குட்டி கொண்டு வந்தார். அவர் அங்கிட்டு மாட்டிக்கிட்டார், இவன் இங்கிட்டு மாட்டிக்கிட்டான். வாசல் கேட்டுக்கிட்டே மாட்டிக்கிட்டான். அவன் குட்டியை வந்து பார்க்க முடியல. நம்ம குட்டி தீர்ந்தவொடனே நம்ம போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் போய் ஏன்டா போய் இவ்வளோ நேரம் குட்டியை போட்டுக்கன்னு சத்தம் போட்டேன். அவளோட நல்ல குட்டி அது. இந்த இது பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான குட்டி, பார்த்தா தெரியும். குட்டியை பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. விலை வந்து அவர் சொன்னது வந்து 16 ரூபா சொன்னாப்புல. 13க்கு கேள்வி. இந்த வாரம் அப்படி ஒன்றும் வேகமாக விற்கலை. ஏன்னா அந்த குட்டினா நார்மலாக 7 ரூபா கரையமாச்சும் வைக்கணும், 14 ஆச்சும் இந்த குட்டியில் விற்கணும். ஏன்னா கறிக்கு ஏற்ற குட்டி, நல்ல குட்டி, எல்லாமே கிடா குட்டி. ஒரு 4-5 பொடிசு கிடந்துச்சு. அதுதான் அவரும் சொன்னாப்புல. நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் சொன்னாப்புல பொடிசும் கிடக்கு உள்ள அப்படின்னு சொன்னாப்புல. அதை தான் நம்ம தெளிவாக பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி குட்டி அடர்த்தியாக கிடக்கிறதுல வந்து எப்படி போனாலும் ஒரு 6-7 குட்டி, ஒரு 10 குட்டி பொடிசு கிடக்கும். அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்து எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த விலையை கொஞ்சம் அனுசரித்து வைக்கணும். உள்ளே கிடக்கும், உள்ளே போட்டு அமுக்கியிருப்பாங்க, உள்ளே போட்டு கிடக்கும். அது வியாபாரியும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா விலைவாசி அந்த மாதிரி குண்டை இருக்கிறதுனால அப்படி 2 குட்டி அவங்க சேர்த்தா தான் வந்து அவங்களுக்கும் கட்டும். பெரிய லெவலில் ஒன்றும் அவங்களாம் சம்பாதிக்கிற போகிறது இல்லை. அந்த 4 குட்டி ஒரு 12,000 விற்கிற குட்டியில் ஒரு 4 குட்டி 8,000 குட்டி 9,000 குட்டி கிடந்தால் தான் ஈக்குவல் பண்ணும். வண்டி வாடகை, கேட்டு காசு எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 குட்டி கிடக்க தான் செய்யும். நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறணும். ஏன்னா அனுபவப்பட்டிருக்கிறேன். நம்ம உள்ளேயே திரியும், இதுக்குள்ளேயே புழங்குறோம். அப்படி இருந்து நானாக இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 3 குட்டினா அதில் காலி ஆயிடுச்சு. பொடிசு கிடந்து அந்த பொடிசு அந்த பெருசுக்கு ஈக்குவலாக இறை எடுக்க முடியல, சாப்பிட முடியல. அது கொஞ்சம் கழிய ஆரம்பிச்சு, கொஞ்சம் 2 குட்டினா இறந்து போச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கல்லாம் வந்துச்சு. நம்மளும் மெடிசனாக கொடுத்து போட்டோம், முடியலை. இது பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்னது, அந்த பொட்டுக்குட்டி. இதுதான் வந்து எட்டயபுரத்து சரி உள்ள குட்டி. கொஞ்சம் கிராஸ். இது எல்லாமே ஒரிஜினல்னு சொல்ல முடியாது, கிராஸு. கூட மயிலம்பாடியும் கிடக்கு. அவர் சொன்ன விலை வந்து பார்த்திங்கன்னா 16 ரூபா சொன்னாப்புல. அண்ணன் ஒருத்தர் 14க்கு கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல. 15 ரூபாய்க்கு கேட்டு நான் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சண்டை விட்டு கிடந்தாப்புல. இந்த மாதிரி குட்டிகள் நம்ம பரம்புக்குள்ளே அதிகமாக இறங்காது. நீங்கள் நம்ம பார்த்தா தெரியும். நீங்கள் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவும் காமிச்சிருப்பேன், சந்தையை ஃபுல்லாமல் மயிலம்பாடி தான் இறங்கும். இந்த மாதிரி குட்டி அதிகமாக நம்மளுக்கு பரம்புடி சந்தையில் இறங்காது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எட்டயபுரத்து சைடு தான் இப்படி குட்டிகள்லாம் இறங்கும். நம்மளும் எட்டயபுரம் சந்தையில் போயிருக்கோம். இந்த மாதிரி குட்டிகள் எட்டயபுரத்தில் தான் இறங்கும். நம்ம பரம்புக்குடியில் அதிகமாக இறங்காது. ஒரு சில குட்டிகள் இந்த எட்டயபுரத்து வியாபாரி அவர் அங்கிட்டு உள்ளவர் பரம்புடி சந்தைக்கு அதிகமாக குட்டி கொண்டு வருவார். அதனால் வந்து இந்த மாதிரி குட்டி கொண்டு வராரு. நம்ம பரம்புக்குடியை சுற்றி உள்ள வியாபாரிகள் இந்த மாதிரி குட்டி வாங்கவே மாட்டாங்க, அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி குட்டிகள் இங்கே பரம்புக்குடியில் சேல்ஸே ஆகாது, அதிகமாக விரும்பவும் மாட்டாங்க. நல்லா மயிலம்பாடி மட்டும்தான் விரும்பாங்க. மயிலம்பாடி பண்ணைக்கு அருமையான குட்டி. வளர்ப்புக்கு நீங்கள் 3 மாதம் அந்த குட்டி 6 மாதம் வளர்த்திங்கன்னா அந்த 3 மாதம் வளர்த்தா போதும். தீவன முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ண போதும் சூப்பராக வளருங்க மயிலம்பாடி குட்டி. அதனால் வந்து மயிலம்பாடி எப்போயுமே கொஞ்சம் பரம்புக்குடியில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஒரு அண்ணன் மல்லுக்கட்டி கிடந்தாப்புல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் அண்ணன் வந்து அவங்ககிட்ட விலை கேட்டு பேசி போடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சில வீடியோவில் நாமளும் பார்க்குறோம். எட்டயபுரம் சந்தையிலாம் எவ்வளோ கேட்டாலும் கோவப்பட மாட்டாங்க, வாங்கலாப்பா கட்டலாப்பா சொல்லுவாங்க. ஆனால் பரம்புடி சந்தையில் நீங்கள் அந்த மாதிரி கேட்கவே முடியாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பரம்புடி சந்தையில் போய்ட்டு யார்கிட்ட விலை கேட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உள்ள நிலைமையெல்லாம் போடவே முடியல. நம்ம வீடியோவே வந்து தெரியாமல் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. வீடியோ எடுத்தாலுமே அவங்க கொஞ்சம் சத்தம் போடுறாங்க, ஏன்னா எடுக்காதீங்க, கவர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குட்டி விலைவாசியை பார்த்துட்டு ரொம்ப இதாக பேசுகிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு. அதில் கூட காமிச்சிருப்பேன் ஒருத்தர் நம்மளே சத்தம் போடுறத கூட. ஏன்னா நீங்கள் வந்து நிற்கிறத வீடியோ எடுத்துகிட்டு இருப்பீங்க, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நம்ம தெரியாமல் தான் வந்து சில இதை எடுக்க வேண்டியதாக இருக்குது. வீடியோ போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி, என்ன விலைக்கு தீருது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி. இந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிடா குட்டி தான். 12 ரூபாய்க்கு லாஸ்ட்டாக தீர்ந்துச்சு. நல்ல கிடா குட்டிங்க, நல்லா மயிலம்பாடி, ஒரிஜினல் மயிலம்பாடி, நல்லா அடிக்கருப்பு, பார்த்தா தெரியும். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் பட்டண குட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலம்பாடி நல்ல இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நல்லாவே. குட்டிகள் அதிகமான குட்டிகள் 42 குட்டி சொன்னார்னு நினைக்கிறேன். அவர் எப்பயுமே வியாபாரி தான். பார்த்திங்கன்னா பிடிச்சி பார்ப்பாங்க. நல்லா அழுத்தம், குட்டியும் அழுத்தம் தான், எதுவுமே கிறக்கம்னா கிடையாது. நல்லா அழுத்தம், நல்லா ஒரே மாதிரி குட்டி எல்லாமே. அவர் சொன்னது கூட சொன்னார், லாஸ்ட்டில் விற்காமல் கிடந்தாலும் சரி விற்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி பண்ணாப்புல. கடைசியில் தீர்ந்துச்சு, 12 ரூபாய்க்கு தீர்ந்துச்சு. பாக்கி சொன்னதுனால விட்டாங்களா மறுபடியும் வாங்கினாங்களான்னு தெரியல. அப்புறம் கூட்டிகிட்டு போய் தனியாக வச்சு பேசுகிறாங்க ஏதோ. அதனால் தரகுக்காரவங்க நிற்கிறதுனால கொஞ்சம் விலை கொஞ்சம் உடையிட்டு வாங்க முடியாது.
இந்த குட்டினா பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு கொடுக்குறது நீங்கள் நேரடியாக வந்து வாங்கினா 12 ரூபாய்க்கு எடுத்துடலாம். ஆனால் தரகுக்காரங்க கூட்டி வரும்போது அப்போ உங்களுக்கு என்னன்னா ஜோடி அவங்கள்ட்ட வந்து உங்கள்கிட்ட போயிடுவாங்க. இங்கே வந்து அப்புறம் ரூ. 500 விடு, ரூ. 200 விடுன்னு கேட்பாங்க ஜோடிக்கு. ஜோடிக்கு ரூ. 100 விடுன்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் கட்டாது வாங்குகிற வியாபாரிக்கு. அதனால் அவங்க கொஞ்சம் சங்கடப்படுறாங்க தரகுக்காரங்களை கூட்டிகிட்டு வரும்போது. ஏன்னா அவங்க வந்து கேட்கையில் 12 ரூபாய்னு குட்டினா அருமையான குட்டி 12 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. அவர் விட்டுட்டாப்புல 12 ரூபாய்ன்னு சொல்லிட்டு. இப்போ தரகுக்காரங்க வரையில் அது கொஞ்சம் இதாகுது. அதில் அந்த பிடிச்சி தூக்குறாங்க பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் பத்தாது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே ஒரு 40 குட்டி கிடக்கிறனாக்கெல்லாம் ஒரு 6 குட்டி 7 குட்டி கூட கிடக்க தான் செய்யும். நம்ம அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லாம் அவங்களும் பிரித்து வாங்கியிருக்க முடியாது. எல்லாத்தையும் மொத்தமாக தான் சேர்த்து வாங்கியிருப்பாப்புல. அவங்கள போய் பேசி பார்த்தாங்க. அந்த தரகுக்காரவங்களால கொஞ்சம் முன்ன பின்ன இழுத்துட்டே கிடந்துச்சு. மித்தபடி குட்டி 12 ரூபாய்க்கு தீர்ந்துருச்சு. மறுபடியும் ஏற்றினாப்புல 12 ரூபாய்க்கு தீர்ந்து காசுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக. நல்லா பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி ஃபுல்லாக தெரியும். நல்லா பரமக்குடி சந்தையில் அதிகமான மயிலம்பாடு தான் இறங்கும். நீங்கள் வேறு குட்டிகள் எதிர்பார்த்து வர்றதே இங்கே தேவையே கிடையாது. வேறு குட்டிகள் இறங்கும் அப்படின்னு நினச்சி வரவே தேவையில்லை. மயிலம்பாடி எடுக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பார்க்கலாம். இப்போ குட்டிகள் அதிகமாக இறங்குது. இந்த 2 வாரமாக குட்டிகள் அதிகமாக இறங்குது. பண்ணைக்கு ஏற்ற குட்டிகள் சூப்பர் குட்டிகள் இறங்குது. ஆள் வந்து பண்ணைக்கு எடுக்கிறவங்களும் கம்மியாக தான் வர்றாங்க. சும்மா ஒரு 2 பேர் 3 பேர் அப்படி தான் மொத்தமாக வந்து எடுத்துக்கிறதுனால விலையும் ஓரளவுக்கு நார்மலாக ஆகுது. இப்போ இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு கேள்வி இந்த நிற்கிற குட்டிங்க. அவர் வாங்கினதே 16,500க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவரே அந்த ஏற்கனவே காமிச்ச அந்த வியாபாரிட்டு குட்டி தான் அதுவும். 15 ரூபாய்க்கு ஒரு 2 நம்மளே பக்கத்தில் தான் இருந்தோம். 2 3 பேர் கேட்டாங்க. ஏதோ பண்ணையில் போட்ட குட்டிகள் தான் நினைக்கிறேன் இதெல்லாம். 15 ரூபாய்க்கு கேட்டாங்க. அவர் இல்லை நான் வாங்கினதே கூட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிகிட்டே கிடந்தாப்புல. கடைசியில் நான் பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்ச வியாபாரி எவ்வளோதுக்கு நான் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டேன். எவ்வளோனா முடிக்கலாம்னு கேட்கும்போது வார்த்தை சொன்னாப்புல நான் வாங்கினதே 16,500. நான் வந்து இறங்கினோடனே 16 கேட்டாங்க குட்டி இறக்குனோடனே. அப்போயே விட்டுருந்தா கூட குட்டிக்கு 500 நட்டத்தில் கூட விட்டுருக்கலாம். இப்போ ரொம்ப உடச்சி கேட்குறாங்க தம்பி அப்படின்னு சொன்னாப்புல. நல்ல குட்டி பார்க்குறதுக்கு வந்து தெரியும். நல்லா வளர்ப்பு கேட்ட குட்டி தீவனம் தண்ட குட்டிகள் மாதிரி தான் இருக்குது பார்க்க. இப்போ ஃபுல்லாக அந்த வளர்ப்பு குட்டிகள் ஓரளவுக்கு இறங்குது. பண்ணையில் போட்டு எடுத்து வளர்த்த குட்டிகள் அப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி விற்கிறாங்க. ஒரு 8 ரூபா 7 ரூபா ரேஞ்சில் விற்று அதை கொண்டு வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்க பார்க்குறாங்க. ஆனால் சந்தையில் அந்தளவுக்கு எடுபட மாட்டேன் சொல்லுது அந்த குட்டி. அது ஏன்னு தெரியல. கொஞ்சம் கீழே தான் உடச்சி தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் குட்டிகள் ஓரளவுக்கு கட்டியாக தான் இருக்குது. நம்ம சொல்கிறது இது ஒன்றுங்களா கறிக்கடைக்காரவங்க இப்படி குட்டி எடுக்கிறாங்களா அதிகமாக விரும்ப மாட்டேன் சொல்கிறாங்க. அதனால தான் சேல்ஸ் ஆக மாட்டேன் சொல்லுது. முன்னாடி கறிக்கடைக்காரங்க விரும்புவாங்க எடுப்பாங்க. இப்போ கறிக்கடை வியாபாரம் இல்லையா என்னென்னு தெரில. அதிகமாக செம்பரி அவங்க எடுக்காதனால இது கொஞ்சம் இழுக்க மாட்டேன் சொல்லுது. பண்ணைக்காரவங்களை பொறுத்தளவில் பண்ணைக்கு எடுக்கிறவங்க இந்த மாதிரி குட்டி எடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இந்த குட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்காரங்க தான் எடுக்க முடியும். பண்ணைக்காரங்க குட்டி வளர்ப்புக்காரங்க இங்கே எடுக்கிறாங்கல்ல. ஏற்கனவே ஆட்டில் கிடந்த குட்டி தான் அதிகமாக கொண்டு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம கொண்டு வர்றதுனா அப்பா கொண்டு வர்றதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டில் உள்ளது தான். இந்த மாதிரி பண்ணை குட்டியே இப்போ வாங்க மாட்டாப்புல. நம்மளுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாப்புல. ஆட்டில் கிடந்து அப்படியே பறக்கிட்டு வர குட்டியாக தான் இருக்கிற மாட்டோம்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பண்ணை குட்டி தான். வளர்த்த குட்டி வளர்ப்புலேருந்து கொண்டு வந்த குட்டி தீவன முறையை மேய்ஞ்சிருக்கு. பச்சையை மேய்ஞ்ச குட்டி. இது அப்பா போய் கேட்டோம்னு அப்பா குட்டியை போய் காமிச்சாங்களாம். நம்ம நல்லா வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார் போல். அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல அந்த குட்டிங்களை. அந்த ஒரு குட்டியை மட்டும் 11 ரூபாய்க்கு விற்றாப்புல. இந்த பிடிச்சி கயிறு போடுறாங்க பார்த்திங்கன்னா அது வந்து அக்கிக்காவுக்கு 11 ரூபாய்க்கு வாங்கினாங்க. விலை அதிகம்தான். 11 ரூபாய்னா அதிகம்தான். வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ஒன்றையும் பிடிச்சாங்க. நம்மளை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுக்கலாம். இல்லை 9லேருந்து 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 11 ரூபாய் சொல்லும்போது ஒரு குட்டியை மட்டும் பிடிக்கிறதுனால அவர் பிரித்து கொடுத்தாப்புல அதை 11 ரூபாய்க்கு. மித்த குட்டிகள்லாம் அது கிடந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் அப்பா தான் ஒருத்தர் தூத்துக்குடிக்காரங்க தீர்த்து விட்டாப்புல பேசி அந்த குட்டியை ஃபுல்லாக. அது அப்பா சைடு போகிற வியாபாரி தான் அவரும். அவர் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க அந்த குட்டியை. அவர் இது பண்ண மாட்டேன் சொல்லிட்டாரு. இது கருங்குட்டியை மட்டும் ஒருத்தர் பிரித்து கேட்டாப்புல. அவர் 11 ரூபாயோ 10 ரூபாய் விலை சொன்னார். அவரோட அவர் விட்டுட்டாப்புல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம தம்பி தான் சத்தம் போடுவோம். அவங்களுக்கே தெரியும். வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நைஸாக ஒதுக்குவாங்க. இவங்க தான் வந்து சத்தம் போட்டது நம்மளை வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் எடுக்கிற வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது எல்லாம் சங்கடப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கறிக்கடைக்காரங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க வீடியோ போடுறது. ஆனால் ரொம்ப பேர்னா போய் நீங்கள் விலையை கேளுங்கண்ணே பேசுகிறத எவ்வளோ தீர்ச்சிங்கன்றாங்க. ஆனால் கேட்கவே முடியல. ஏன்னா சங்கடப்படுறாங்க. இப்போலாம் நல்ல பொட்டி காரு சூப்பர் காரு. அது வளர்ப்புக்குன்னா கொண்டு கூட கொஞ்சம் கிறங்கிரும். கறிக்கு சூப்பர் குட்டி. கறிக்கடைக்கு ஏற்ற குட்டிங்க. நல்லா பொடிக்காரு. அவரேஜ் ஒரு 7 கிலோ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 6லேருந்து 7 கிலோ இருக்கும். 7 கிலோ குறையாது. நல்ல காரு குட்டிங்க. தம்பி வந்து 10 ரூபாய்க்கு கேட்டான்.
ஆனால் அவர் வந்து ஜோடி 10 ரூபாய்க்கு கேட்டாப்புல, அவர் 11,500 கேட்டால் கொடுக்கல, 11 கேட்டால் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தாப்புல. ரொம்ப நேரம் போராட்டி கிடந்தாங்க, லாஸ்ட் முடியே தீரலை. இந்த மாதிரி இதுதான் குட்டிகள் ஃபுல்லாமே. இப்படி குட்டிகள் வந்து ஒரு நேரத்தில் இறங்கும். இப்போ ஃபுல்லாக கொஞ்சம் பெருங்குட்டியாக தான் இறங்குது. இந்த குட்டிங்க கொஞ்சம் வளர்ப்பு கொஞ்சம் சிரமம். இந்த இப்படி குட்டிகள் வந்து எடுத்து வளர்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கிறங்கிரும், குட்டி உடஞ்சிரும். குட்டிகள் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். மெடிசன் கொடுத்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். ஏற்கனவே காமிச்ச கொஞ்சம் பெருங்குட்டி கொஞ்சம் வாடலான குட்டிகள் வளர்ப்புக்கு எடுத்திங்கன்னா அது சூப்பராக இருக்கும். இதுனா கறிக்கு கடைக்கு தான் ஆகும். கறி கடை தான் அது செட் ஆகும். நம்ம வளர்ப்புக்கு இது சுத்தமாக வந்து நம்மளை என்னையை பொறுத்தவரை வளர்ப்புக்கு இது கொஞ்சம் செட் ஆகாது. கறி கடைக்கு எடுத்து கொண்டு போய் இன்றைக்கே போய் அறுத்தோம் அப்படின்னா நல்ல இடம் நிற்கும். நல்லா பொடி காருங்க எல்லாம். இதுபோல் சுத்தம் மயிலம்பாடி தான். பார்த்தா இதுலேயே சூப்பர் மயிலம்பாடி குட்டிங்க எல்லாமே. நல்லா நல்ல குட்டிங்க எல்லாமே, கிடா குட்டிங்க. அவரோட ஒரு 3 குட்டியை ஒதுக்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாப்புல. அவங்க ஏற்றுக்கல, 3 குட்டி எல்லாத்தையும் சேர்த்து கொடுன்னு சொன்னாப்புல. பெருங்கால் உள்ளதை 3ஐயும் ஒதுக்கிக்குங்க அப்படின்னு சொல்லி அதை போய் நாங்கள் ஆட்டில் விட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாப்புல. புருவையும் கிடந்துச்சு, ஒரு 2 3 4 புருவை கிடந்துச்சு. அவங்க கறிக்கடை அந்த புருவ குட்டி கிடந்தாவே அது கறிக்கடைக்காரங்க தான் விலை வைப்பாங்க. மேக்ஸிமம் கிடா குட்டியில் புருவ குட்டி கிடந்தாவே விற்பனைக்காரங்களுக்கு பேசட்டும். அது புருவை சேர்ந்தாவே அது 11 ரூபாய்க்கு தான் விற்கும், விலையாகும். பெருங்குட்டியாகவும் சின்ன குட்டியாகவும் சரி தான். புருவக்குட்டியை சேர்த்து வாங்கினாவே 11 ரூபாய்க்குள்ளே தான் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு மேலே போகவே மாட்டேன் சொல்கிறாங்க. நல்ல புருவையாக இருந்தாலுமே 12 ரூபாய்க்கு போகிறாங்க. கிடாயாக கிடந்தா கூட எல்லாமே கிடா குட்டியாக இருந்தால் அதுக்கு ஒரு விலை இருக்குது. 12க்கு மேலே தான் ஆகும். எல்லாமே கிடா குட்டியாக இருந்தால் 12க்கு மேலே தான் ஆகும். குறைச்சி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதில் புருவ குட்டி ஒரு 2 குட்டி 3 குட்டி கிடந்தா கூட அந்த 11 ரூபாய்க்குள்ள தான் முடிக்க பார்க்குறாங்க. அதுக்கு மேலே யாருமே பெருங்கிடாயாக இருந்தால் போக மாட்டேன் சொல்கிறாங்க. அதெல்லாம் பல்லு சேர்ந்த ஆடு விற்பனை இல்லாமல் ரொம்ப நேரம் நின்றுச்சு. கொஞ்சம் லேட்டாக வந்தாவே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 மணிக்கு ஒரு 3 மணிக்கு மேலே இந்த மாதிரி இறங்குச்சாவே கொஞ்சம் விற்பனை இருக்காது. ஏன்னா இப்போ வியாபாரிகளும் கொஞ்சம் 12 மணிக்கெல்லாம் சந்தைக்கு வந்துடுறாங்க. சந்தைக்கு வந்துட்டு காலத்தில் எடுத்துகிட்டு 3 மணிக்கெல்லாம் 3-4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. அதனால் கொஞ்சம் லேட்டானால் அந்த விற்பனை ஆகாமல் நின்று போகுது. சந்தையை பொறுத்தவரை மதியமே நடக்க ஆரம்பிச்சிருது. ஒரு நேரத்தில் நைட்டு இறங்குச்சு, அப்புறம் பார்க்க காலைல இறங்குச்சு. இப்போ ரொம்ப இதாக இருக்குது. அதனால் சந்தைக்கு குட்டி எடுக்க வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா புதன்கிழமை சரியாக ஒரு 2 மணிக்கெல்லாம் சந்தைக்குள்ளே நிற்கணும். அந்த மாதிரி வந்தால் தான் பரமக்குடி சந்தையில் 2 மணிக்குள்ளே நிற்கணும். அப்போ வந்து கரெக்டாக ஒரு 12 மணிக்குனா நீங்கள் என்ன பண்ணணும்னா பரமக்குடிக்குள்ளே வந்துடணும். 12-1 மணிக்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து வர்றதுக்கு, ரொம்ப தூரம்னா கிடையாது. சும்மா ஒரு 10 ஸ்டெப்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100-200 மீட்டர் இருக்குமா வச்சுங்களேன். கொஞ்சம் தூரம் தான். மெயின் ரோட்டை விட்டு அப்படி கிராஸ் பண்ணால் சந்தை கடைக்கு போகணுன்னு சொன்னாவே வழி காமிச்சிடுவாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அப்படி பஸ் ஸ்டாண்ட் நேராக ராமேஸ்வரம் ரோட்டில் நடந்துருந்தீங்கன்னா மெட்ப்ளஸ் மெடிக்கல் இருக்கும். அதுக்கு பார்த்தா சந்து மாதிரி போகும். அதுதான் சந்தை கடையே. ஒன்றும் ரொம்ப அலைய வேண்டியதுலாம் இல்லை, பக்கத்தில் தான். ஏன்னா 3 கிடாயும் நம்ம கறிக்கடைக்கு கேட்டோம். 3 கிடாயும், 2 கொட்டை கிடா, ஒரு கசை கிடா. 3ஐயும் நம்ம தம்பியை வச்சுருந்தாப்புல. அவர் சொன்ன விலை பார்த்தீங்கன்னா 55 ரூபா சொல்லி சொன்னாப்புல. 52.5 கேள்வி வாத்தியார் அப்படின்னு சொன்னாப்புல. நம்ம அதுக்கு மேலே கறிக்கடைக்கு வாங்கி எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மலைச்சோம். கடைசியில் 53க்கு விற்றேன்னு சொன்னாப்புல. ஆனால் உண்மையாக பொய்யான்னு தெரியலை. கடைசியில் எவ்வளோ கொடுத்தீங்க கேட்டேன். 53க்கு விற்றேன் அப்படின்னு சொன்னாப்புல. நான் அதை அதுக்கடுத்து கேட்கல. நான் ஒரு 47, 6, 45லேருந்து 50க்குள்ளே வைப்போம் அப்படின்னு பார்த்தேன். 52 கேள்வி சொன்னதுனால கறிக்கடைக்கு கட்டாதுன்னு சொல்லிட்டு கிடாயினா சரியான விலையாக விற்கிது. மொத்த கறி கொடுக்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆடுனா 700 ரூபாய்க்கு கொடுக்குறது ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நான் 650 ரூபாய்க்கு தரேன், 500 ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிறாங்க. எப்படின்னே தெரியல. நம்மளால் கொடுக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அண்ணனா ஒருத்தர் கமாண்டில் போட்டாப்புல, நான் தரேன் 650 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிறாப்புல. கொஞ்சம் சிரமம். இது 3 கிடாய் 45,000 சொன்னாப்புல. 2 கிடாயை பிரித்து விட்டாலும் ஒரு கிடாயை நம்ம தான் வாங்கினோம். 2 கிடாயை அந்த விற்கிறவர் கொஞ்சம் ஏங்கி போட்டு வாங்கிட்டாப்புல. ஏங்கி போட்டு சம்சாரி கொஞ்சம் ஏங்கி போட்டு வாங்குறாங்க. இங்கே வந்து அவங்க சொல்லத்தான் செய்வாங்க, நம்ம தான் அடித்து வாங்கணும். சந்தையில் வந்து அவர் ஒரு கிடா ஒன்று 14,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்புல. அதோட ஜோடி கிடாயை நான் 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்போ பார்த்துக்குங்க. அப்புறம் அவரை போய் மறுபடியும் வீட்டில் போய் சம்சாரிட்டு கிடா வாங்க போனோம்னா அவர் ஏங்கி நான் அன்னைக்கு வாங்கினேன் 14 ரூபாய்க்கு வாங்கினேன், நீங்கள் என்ன இப்படி கம்மியாக கேட்குன்னு சொல்லுவாப்புல. இந்த ஒரு கிடாயை நான் 11 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோட ஜோடி கிடாயை சேர்த்து போட்டு அவர் 14க்கு வாங்கியிருக்காப்புல. ஒரு கிடா ஒன்று 28,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்புல. அப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியல வெளியில். அதுதான் பெரிய இதாக இருக்குது. கொஞ்சம் சந்தையை பொறுத்தவரை கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறோம். நன்றி.